நான் விளையாட்டுக்கு வரல, எல்லாரும் சேர்ந்து என்னைக்கு அடிக்கிறீங்க. உன் கையிலயும் தான் தலகாணி இருக்கு, நீயும் அடிப்பா. கரெக்டா சொன்ன சிறுசு, அத நான் யோசிக்கவே இல்ல பாரு. நானும் இப்ப அடிக்க போறேன். இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதா? ஓடிடல. என்னால முடியல பாண்டி, சொத்தி சொத்தி ரொம்ப அடிக்கிறான் பாவன். ஆண்டவனுக்கு நன்றி, எப்படியோ நான் பறந்ததால் தப்பிச்சேன். அப்படியா? என்னோட டேலண்ட பாரு, கொல்ல விட மாட்டேன். எப்பா என்னப்பா வால் போஸ்டர் மாதிரி என்ன செவுத்துல ஒட்டி வச்சிருக்கீங்க? காப்பாத்துங்க. சாரி மேடம், எந்திரிங்க ப்ளீஸ். மேடம் மேடம் மயங்கிட்டாங்க. அனி தண்ணி கொண்டு வா. என்ன தண்ணிப்பா? சுடு தண்ணியா இல்ல பச்சை தண்ணியா? ஏதோ ஒண்ணு கொண்டு வா, மூஞ்சில அடிச்சு எழுப்பணும் ஐயா. அப்ப பாத்ரூம்ல இருந்து கொண்டு வரேன். குடிநீரை வீணாக்க கூடாது. அம்மா, நான் யாரு? நான் இப்ப எங்க இருக்கேன்? மேடம் நீங்க வீட்ல இருக்கீங்க. இது யாரோட வீடு? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மேடமோட எல்லா ஞாபகமும் போயிடுச்சு. அப்படி அது எங்க போச்சு சிறுசு? ஷிம்லா போயிருக்குப்பா, ஷிம்லாக்கு போயிருக்கு. இங்க ரொம்ப சூடா இருக்குல்ல, அதான். காஷ்மீர் போக சொல்லுப்பா, ஏன்னா அந்த ஊர் தான் குளு குளுன்னு இருக்கும். மேடம், நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம்ப்பா. ஹலோ தம்பி, டாக்டரை கூப்பிடியா? நான் தான் டாக்டர், சொல்லுங்க என்ன பிரச்சனை? மேடமோட ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரணும். ஷிம்லாவுக்கு போயிடுச்சா? பிளைட் அனுப்பியாவது கூட்டிட்டு வாங்க. ஃளைட் டிக்கெட் காசு நீ கொடுப்பியா? சரி, ட்ரெயின்லயாவது கூட்டிட்டு வாங்க. அமைதியா இருங்க. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? நம்ம மேடமோட ஞாபகம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றீங்க. என்ன பண்றீங்க நீங்க? பிரச்சனை ஹனிக்கு இல்ல, மேடம்க்கு தான். உங்க மேடமோட சத்தம் ஏன் ஆம்பளை கத்துற மாதிரி இருக்கு? அவங்க ஒரு பொண்ணுயா, மறந்துடாத. இல்ல சத்தம் அப்படியே சோர்தாரே தான், ஆனா பொண்ணு மாதிரியே தெரியலையே எனக்கு. எப்படியா தெரியும் உனக்கு? நான் பொண்ணே இல்லையே. மேடம் எங்க இருக்காங்க ஐயா? அம்மா, நான் யாரு? இப்ப நான் எங்க இருக்கேன்? அடாடா, இவங்க ஞாபகமும் போயிடுச்சா? இருந்ததா ரெண்டு இன்ஜெக்ஷன் தான். இப்ப நம்ம இவங்களுக்கு தெரப்பியா கொடுத்தாகணும். சூப்பரே, அந்த தெரப்பியா உடனே கொடுத்துறோம் கோசா. நான் பிலிமுக்கு டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களே கொடுத்துருங்க. டாக்டர் நீங்க தானே? அதனால என்ன, டாக்டர் எல்லாம் படம் பார்க்க போக கூடாதா என்ன? நாங்க யாரும் போக வேண்டாம்னு சொல்லலையா, தெரப்பி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். தியேட்டர்ல போய் தெரப்பி பண்ணா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. தெரப்பியை இங்க தான்ப்பா நாங்க பண்ண சொல்றோம். சார் ப்ளீஸ் நீங்க தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப என்னால கண்டிப்பா முடியாது. நீங்க உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுங்க, சாடா சரியாயிடும். அப்ப அது ரொம்ப ஈஸி. அப்ப வீட்டுக்கு போய் அத பண்ணிடுங்க. நான் யாரு? இப்ப நான் எங்க இருக்கேன்? இங்க எங்க மேடம் கிளினிக்ல இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போறோம். சரி வாங்க வீட்டுக்கு போவோம். அது சரி, நீங்க என்ன படம் பார்க்க போறீங்க? யாருங்கிற பாம்பு படம் ரொம்ப முக்கியம். இப்ப பேஷண்டே இவருக்கு யாருன்னு தெரியல, இவர் யாருன்னு ஒரு படம் பார்க்க போறாராம்.
மேடம் 1983ல இந்தியா கிரிக்கெட்ல கப்பு வாங்கிச்சு. இப்ப எதுக்குப்பா அதை சொல்லுற? டாக்டர் தானப்பா சொன்னாரு மேடமுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு. ஏ டாங்கி, பழச ஞாபகப்படுத்துறதுனா மேடம்க்கு என்ன நடந்ததோ அதை ஞாபகப்படுத்தணும். மேடம் நேத்து நீங்க பழைய பேப்பர் காருக்கு புது பேப்பரா போட்டீங்க. முக்கியமானதை ஞாபகப்படுத்தியானா இவன் ஒருத்தன். எப்பா நம்ம பில்லோ ஃபைட் பண்ணும்போதாப்பா மேடம்க்கெல்லாம் ஞாபகம் போச்சு. வாங்க நம்ம அதையே பண்ணுவோம்ப்பா. முடியாது, அப்படி பண்ணா இன்னும் எல்லாம் மறந்து போயிடும். டாங்கி, அதை ஞாபகப்படுத்தினா கண்டிப்பா பழைய ஞாபகம் திரும்ப தான் வரும். அதுல டவுட்டா? டாங்கி நீதான். பில்லோ ஃபைட்டு பழைய விஷயம் ஒண்ணு கிடையாது, அது இன்னைக்கு நடந்தது தானே. அனி, நீ பில்லோ ஃபைட் பண்ணு, அது போதும். ஓகே. ஒட்டுமொத்த வீடையும் இப்படி நாசமாக்கிட்டீங்களே. உங்களோட முதலாளி உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரா என்ன? அது சரி, உங்களோட முதலாளி யாருன்னு சொல்லுங்க. ஆமா, அப்புறம் நான் இந்த வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் யாருன்னு சொல்லுங்க. மேடம்க்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லப்பா. ஆஹா, காலங்காத்தால அலாரம் அடிச்சா எல்லாரும் எழுந்திருப்பீங்க. ஏன் சோகமா இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? மேடம்க்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. என்ன? ஆமா, நாங்க காலைல இருந்து முயற்சி பண்றோம், ஆனா அது சரியாகவே இல்ல. கிரிக்கெட் விளையாட ட்ரைனிங் கொடுத்தா அவர்தாயா நல்ல கோச்சு. காட்கார் மேடம், உங்க ஞாபகம் எங்க போச்சு? கை தட்டுங்க. மேடம்க்கு ஞாபகம் போச்சுன்னு ஃபீல் பண்ணாம கையை தட்ட சொல்றியா நீயே? மன்னிச்சிருங்க, பழக்க தோசம்பா, தெரியாம வாயிலிருந்து வந்துடுச்சு. அம்மா, நான் யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓ, அம்மா, நான் யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வீட்டுக்கு மேல அடிக்க வச்சா அதுதான் ஓடு. நீங்க இருக்கிறது எனக்கு பக்கத்து வீடு. 2 அடி கொடுத்தா மூஞ்சியில வீங்கும். கவிதையில நான் தான் சீரோ சிங்கம். அது மட்டும் இல்ல, ஆஹா, உங்க கவிதையை கேட்டு மேடம் மயங்கிட்டாங்க. என்னடா இது புதுசா ஒரு கூத்து? அவங்க மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்து. பைப்ல வேகமா வந்த தண்ணியோ நின்னுடுச்சு. காட்கார் மேடமுக்கோ நினைவு வந்துடுச்சு. கை தட்டுங்க. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தண்ணிய இப்படி வீணாக்க கூடாதுன்னு. நீங்களே வலிக்கு விழுந்துடுவீங்க. கண்ணா சார், நீங்களாவது இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல கூடாதா என்ன? மேடம், உங்களுக்கு சரியாயிடுச்சு. ஆமா, எனக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. உங்களோட ஞாபகம் எல்லாம் ஷிம்லாவுக்கு போயிருந்தது. என்னது? உங்க தலையில அடிபட்டுச்சு மேடம், உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. சோபரே சோபரே சோபரே. கண்ணா சார் சொன்ன மொக்க கவிதையால மறந்து போன எல்லா ஞாபகங்களும் உங்களுக்கு திரும்ப வந்துடுச்சு. பழைய செருப்பை போட்டு நடக்கும் போது அது பிஞ்சது. என் கவிதையால பழைய ஞாபகம் உங்களுக்கு வந்தது. கை தட்டுங்க. இதுக்காகவே நம்ம கையை தட்டுவோம்.